இது என்ன விதமான ஒலி? இதை போன்ற ஒலியை நான் இதுவரை கேட்டதே இல்லையே. கண்ணா, நீ எங்கு செல்கிறாய்? நான் எங்கும் செல்லவில்லை தாயே. நான் சுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த வேதனையான ஒலியை யார் எழுப்புவது என்று. கண்ணா, இது வேதனையான ஒளி அல்ல, இது அபசகுணமான ஒளி. அபசகுணமா? ஆனால் தாயே, இது யாரோ துக்கம் தாழாமல் கூப்பிடுவது போல் இருக்கிறது. ஈனசுரத்தில் அபசகுணமாம். அது எப்படி அம்மா? கண்ணா, இது கேள்வி கேட்கும் நேரம் அல்ல, உறங்கும் நேரம். சென்று உறங்கு. வா. அப்பா, யார் அது இந்த ராத்திரி வேளையில் வேதனையான குரல் எழுப்புவது? கண்ணா. யசோதா. கண்ணா, இது ஒரு சண்டாளினியின் குரல். அவள் மயானத்தில் வசித்துக் கொண்டிருப்பவள். கண்ணா, நள்ளிரவு நெருங்கி விட்டது. அப்பாவை உறங்க விடு. நீயும் உறங்கு. அப்பா, மயானத்தில் வசிக்கும் அத்தை ஏன் இப்படி குரல் எழுப்புகிறாள் அப்பா? கண்ணா. யசோதா, கண்ணா, இது ஒன்றும் சாதாரண ஒலி அல்ல. சண்டாளினி யமதர்மரிடம் மரணத்தை யாசித்துக் கொண்டிருக்கிறாள். மரணத்தை யாசிக்கிறாளா? ஆனால் அப்பா, நாமோ இறைவனிடம் வாழ்வை தானே யாசிப்போம். இந்த அத்தை ஏன் மரணத்தை யாசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்பா? ஏனென்றால் மக்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய சிதை மயானத்தில் எரிக்கப்படும். சிதைகள் எரியும் பொழுதுதான் சண்டாளினிக்கு உணவு கிடைக்கப்படும். இதுதான் அவளுடைய வாழ்வாதாரம். அப்படி என்றால் மயானத்தில் வசிக்கும் அத்தை மக்களின் மரணத்தை அல்ல, தனது உணவை யாசித்துக் கொண்டிருக்கிறாள் யமராஜனிடம், இல்லையா அப்பா? அப்பா, உணவு உண்பதற்காக யமராஜனிடம் பிரார்த்தனை செய்ய ஏன் அவசியம் வந்தது? அவள் கோகுலத்திற்கு வந்து கேட்கலாம் அல்லவா? பேசியது போதும், இப்போது உறங்கலாம். சொல்லுங்கள் அப்பா, சொல்லுங்கள் அப்பா. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். அவள் கோகுலத்தில் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் அவளால் இங்கு வர இயலாது. தடை செய்யப்பட்டுள்ளதா? ஆனால் ஏன் அப்பா? ஏனென்றால் கண்ணா, மக்களுடைய நம்பிக்கை இது. சண்டாளினி அபசகுணத்தை குறிப்பவள். அவளுடைய பாதம் எந்த கிராமத்தில் பட்டாலும் அங்கு யமதர்மரின் வருகை இருக்கும். அதனால் அங்கிருக்கும் மக்கள் அகாலம் மரணம் அடைவார்கள். யமராஜனே, கருணை காட்டு, கருணை! இந்த சண்டாளின் மீது இரக்கம் காட்டு, இரக்கம் காட்டு. ஆட, அன்னத்தின் ஒரு பருக்கையை கூட உண்ணதில்லை நான். இரக்கம் காட்டு யமராஜனே, இரக்கம் காட்டு. பிணங்களோடு வரும் தட்சிணியாலும் உணவினாலும் மட்டும்தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பசியால் நானே பிணமாகி விடுவேன் என்று தோன்றுகிறது எனக்கு. இப்போது நீயே சொல், இந்த பசியை போக்க நான் எங்கு செல்வது என்று.
தேக். இது உணவின் வாசனை அல்லவா? கண்ணா, கண்ணா, கண்ணா. அம்மா, அந்த சண்டாளினி. போதும் கண்ணா, கேள்வி கேட்டது போதும். ஆனால் அம்மா, எனக்கு உறக்கமே வரவில்லை. கண்ணா, நள்ளிரவு ஆகிவிட்டது, செல்லலாம் வா. இது எனது பிரபுவின் பழம். என்னால் இதை சாப்பிட முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் இதை சாப்பிட மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். என்னால் சாப்பிட முடியாது. பிரபு, தங்கள் கண்களில் இவ்வளவு துக்கமா? யார் இந்த பெண்மணி? இவளுக்காக நாராயணனின் கண்களில் இத்தனை வேதனை? இவர்கள் சாதாரண பெண்மணி அல்ல தேவி. இவர் முன் ஜென்மத்தில் என் பரம பக்தை சபரியாவா. சபரி? ஆம் தேவி. ராமாவதாரத்தில் தங்களை தேடி லங்கை செல்லும் போது வழியில் என் சந்திப்பானது வருட கணக்கில் எதிர்பார்ப்போடு காத்திருந்த அன்பிலும் பக்தியிலும் மூழ்கிய சபரியோடு நிகழ்ந்தது. ராம 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 ராம. தேவி, இத்தனை ஜென்மங்களின் பயணத்திற்கு பிறகு சபரி அனைத்தையும் மறந்துவிட்டார். ஆனால் இருப்பினும் அவர் என்னையும் எனக்கு பிரியமான கனியையும் இதுவரையில் மறக்கவில்லை. ஆனால் பிரபு, இந்த சபரிதான் தனது கையால் தங்களுக்கு இழந்த பழத்தை கொடுத்தவள். அவளுக்கு ஏன் இதுவரை மோட்சம் கிட்டவில்லை? தேவி, ராம அவதாரத்தில் சபரி எனக்கு இலந்தை பழம் அளித்த போது நான் சூழ்நிலை காரணமாக கட்டாயத்திற்கு ஆளானேன். சபரிக்கு அவர் பக்திக்கு பலனளிக்க இயலாமல் போனது. தம்மை தேடும் லட்சியத்தில் முன்னேற வேண்டியிருந்தது. ஆதலால் எனது பரம பக்தை சபரியின் பக்தியில் நான் என்றும் கலங்கிக் கொண்டிருக்கிறேன் தேவி. எனக்கு தெரியும் ஒரு சண்டாளினி எந்த கிராமத்திலையும் நுழையக்கூடாது என்று. ஆனால் பசியால் சாவதற்கு முன்னால் அதைவிட உத்தமம் என்று உணவு உன்றுவிட்டு சாவது. கோகுலத்தில் நுழைவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவே இல்லை.
சண்டாளினி? சண்டாளினி, நீ அறிவாய் அல்லவா? எந்த வீட்டில் நீ நுழைந்தாலும் அதன் அர்த்தம் யமராஜனின் பிரவேசம். எங்கு நீ கால் வைத்தாலும் அங்கு மரணம் நிகழும். வெறும் உனது உணவுக்காக யாருடைய உயிரையாவது பறிக்க நினைக்கிறாயா? எங்கு நீ கால் வைத்தாலும் அங்கு மரணம் சம்பவிக்கும். வெறும் உனது உணவுக்காக யாருடைய உயிரையாவது பறிக்க நினைக்கிறாயா? இல்லை இல்லை, அப்படி நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை. எனது உணவிற்காக யாருடைய உயிர்க்கோ ஆபத்து ஏற்படுத்துவதா? பிரபு, ராம அவதாரத்தில் இந்த சபரிதான் அவளது கைகளால் உங்களுக்கு இழந்த பழத்தை வழங்கினாள். இன்று அதே பக்தை தங்களது வாயில் வரை வந்து பசியோடு செல்கிறாள். தமது பரமை பக்தைக்கு ஏன் இவ்வளவு அநியாயம் பிரபு? இன்று தாம் சபரிக்கு உணவு அளித்தே ஆக வேண்டும். கன்றுக்குட்டியே, எனக்கு புரிந்துவிட்டது. நமது வாசல் வரை வந்துவிட்டு யாரோ பசியோடு செல்கிறார்கள். நீ ஒன்றும் கவலைப்படாத கன்றுக்குட்டியே. இப்பொழுதே நான் அவர்களுக்கு உணவு தயார் செய்கிறேன். அம்மா வெண்ணெய் கடைந்து வைத்திருக்கிறாள். குட்டியே, நீ உனது வீட்டிற்கு போ. இல்லை என்றால் நமது 2 பேரின் அம்மாக்களும் வந்து விடுவார்கள். அதன் பின்பு நாம் இருவரும் மாட்டிக்கொள்வோம். போ போ. அம்மா சொல்லுவாள், நாம் வாசல் வரை வந்தவரை பசியோடு அனுப்பக்கூடாது என்று. என்னை ஏன் அழைக்கவில்லை? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். என் வீட்டு வாசல் வரை வந்து யாரும் பசியோடு திரும்பியதில்லை. நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். வெண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்கள் அத்தை. இந்த வெண்ணெயை நான் உங்களுக்காக தான் எடுத்து வந்தேன். எப்படி நான் எனக்காகவா? அத்தை, எனக்கு தெரியும் நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள். இல்லை, வேண்டாம். என்னால் இதை வாங்க முடியாது. அத்தை. பிரபு, இது என்ன? சபரி உணவை தேடி மட்டும்தான் கோகுலத்திற்குள் வந்தாள்.
ஆனால் நந்தகுமாரரே அவரது கைகளால் உணவை வழங்கும் பொழுது, பசியோடு இருக்கும் பொழுது கூட ஏன் அவள் வெண்ணெயை வாங்க மறுக்கிறாள்? தேவி, பல நேரங்களில் நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அது சத்தியமாக நம் முன்னே தோன்றினாலும் அந்த நிகழ்ச்சியில் நமக்கு நம்பிக்கை தோன்றுவதில்லை. மாறாக அதன் விளைவாக நமது மனதில் பயமும் சந்தேகமும் தோன்றும். சபரியும் இப்பொழுது அதே நிலையில் இருக்கிறார் தேவி. இதில் என்ன தயக்கம்? இன்று நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு வெண்ணெய் அளிக்கிறேன். நான் எப்பொழுதாவது பசியோடு இருக்கும் பொழுது எனக்கு இலந்தை பழம் பறித்து தாருங்கள். ஏனென்றால் வெண்ணெய்க்கு அடுத்தபடியாக எனக்கு இலந்தை பழம் தான் மிகவும் பிடிக்கும். சரியா அத்தை? ஆனால் மக்கள்... அத்தை, இது நான் கொண்டு வந்த வெண்ணெய். இது நான் உங்களுக்கு தான் அளிக்கிறேன். இதில் மக்கள் எங்கு வந்தார்கள்? அப்படி யாராவது கேட்டால் கூட கண்ணன் கொடுத்தான் என்று சொல்லுங்கள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். சரியா அத்தை? அத்தை, இதை வாங்கிக் கொள்ளுங்கள். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. அத்தை, வயிறு நிறைய உண்ணுங்கள். இப்பொழுது நான் செல்கிறேன். இல்லை என்றால் அம்மா விழுத்துக் கொள்வாள். அவளை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆய்விடும். சரியா அத்தை? உனது மகிமையே மகிமை இறைவா. நான் ஒரு துளிதான் கேட்டேன், நீயோ எனது பாத்திரத்தை முழுவதுமாக நிரப்பிவிட்டாய். பிரபு, பக்தர்கள் வழக்கமாக இறைவனுக்கு தனது உணவை அர்ப்பணிப்பார்கள். ஆனால் இன்று இந்த நாராயணனே தனது பங்கு உணவை தனது பக்திக்கு அளித்துள்ளார். தனது அலாதியான அன்பை பெற்று சபரி நிஜமாகவே மேன்மை அடைந்து விட்டாள் பிரபு. நாராயணன் நாராயணன், சத்தியமான வாக்கு தேவி, சத்திய வாக்கு. உண்மைதான் இது. பசியை இறைவன் அளித்திருக்கும் போது அவனே உணவையும் அளிப்பான். நில் பெண்ணே! அட, இவ சண்டாலினி ஆயிற்றே. ஒரு சண்டாலினி நமது கோகுலத்திலா? இது ஒரு பெரிய அபசகனம் ஆயிற்றே. பிடியுங்கள்!